ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தங்கம் விலை இந்த ஆண்டாவது குறையுமா என்று எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி கொண்டிருக்கிறது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொல்வார்கள். தை பிறந்துவிட்ட நிலையில் வழி பிறந்து தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா? போகிற போக்கை பார்த்தால் வெள்ளி தங்கத்தை தூக்கி சாப்பிட்டு விடும் போல இருக்கிறது. வெள்ளி விலை அதிகரிக்க என்ன காரணம்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கையோடு தங்கம் வெள்ளி இன்றைய விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதன்படி 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,450 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,07,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 18 கேரட் தங்கம் விலையும் கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 11,230 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 89,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் 318 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 8,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3,18,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச நிலைமையை பொறுத்தே எப்போதும் தங்கம் விலை நிர்ணயம் செய்யப்படும். இப்போது ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் ஈரானில் அமைதியின்மை நிலவுகிறது. அங்கு எப்போது குழப்பம் முடியும் என்றே தெரியவில்லை. அதேபோல உக்ரைன் ரஷ்யா போரும் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. எல்லாவற்றையும் விட கிரீன்லாந்து விவகாரத்தில் ட்ரம்ப் பேசும் பேச்சுக்கள், அவருடைய நடத்தை அங்கு நிலைமையை பதற்றமாக வைத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து வேண்டும் என்று அடம் பிடிக்கும் ட்ரம்ப் அதற்காக இராணுவத்தை கூட பயன்படுத்துவேன் என்று சொல்லி வருகிறார். அது மட்டுமின்றி அமெரிக்காவின் இந்த திட்டத்தை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரியை அறிவித்துள்ளார். இதுபோன்ற சூழல்கள் நிலைமையை இன்னுமே மோசமாக்கி உள்ளது. ஆனால் ஒரு நல்ல விஷயமும் இருக்கிறது. மத்திய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 2% வரை குறைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தங்கம் விலை ஓரளவு குறையலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்கத்திற்கான இறக்குமதி வரியை தடாலடியாக குறைத்தார். அதுபோன்ற ஒரு அறிவிப்பை எதிர்வரக்கூடிய பட்ஜெட்டிலும் அவர் வெளியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கான இறக்குமதி வரி என்பது 15%இலிருந்து 6% குறைக்கப்பட்டது. இது உள்நாட்டில் தங்கத்தின் விலையை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. இந்த நிலையில் தற்போது தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தில் இருக்கிறது. 1 சவரன் விலை 1 லட்சம் ரூபாயை கடந்துவிட்டது என்பதால் தங்கம் விலையை குறைக்க இறக்குமதி வரியை அரசு குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு வரும் பட்ஜெட்டில் தங்கத்திற்கான இறக்குமதி வரியில் 6%இலிருந்து 4% குறைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. மத்திய அரசு 6லிருந்து 4% தங்கத்திற்கான இறக்குமதி வரியை குறைக்கும் போது தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கான நிறுவனங்கள் செலவிடக்கூடிய பணம் என்பது குறையும். இது நேரடியாக தங்க சந்தைகள் மற்றும் நாணயங்கள், தங்க கட்டிகளின் விலையில் சரிவை ஏற்படுத்தலாம். அதாவது 2% வரை விலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தங்கத்தின் இறக்குமதி வரியை குறைக்கும் போது முறைகேடாக தங்கம் கடத்தப்படுவது உள்ளிட்டவையும் கூட குறையலாம். 2024ஆம் ஆண்டு தங்கத்திற்கான இறக்குமதி வரியை குறைத்த போது உள்நாட்டில் தங்கத்தின் விலை 6% குறைந்தது. தங்கம் இறக்குமதி 47% அதிகரித்தது. எனவே அதே போன்ற ஒரு நடவடிக்கையை மக்கள் இந்த பட்ஜெட்டிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது உலக அரசியல்தான் மிகவும் மோசமாக இருக்கிறது. சர்வதேச அளவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் முதலீட்டு சந்தையில் பெரும் பதற்றத்தை உருவாக்கி உள்ளது. ட்ரம்ப் கிரீன்லாந்து நாட்டை கைப்பற்றக்கூடிய முயற்சியில் பல அதிரடி அறிவிப்புகளையும் விடுத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அமைதி வாரியம் என்ற ஒரு புதிய அமைப்பை வேறு உருவாக்கி பல சர்வதேச அமைப்புகளின் முக்கியத்துவத்தை பாதிக்கும் வகையில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். இது அனைத்து பங்குச்சந்தை முதலீடுகளையும் பாதித்து முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை பாதுகாக்கும் பொருட்டு தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், காப்பர் போன்ற உலோகங்களில் முதலீடு செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் திங்கட்கிழமை காலை வர்த்தகத்தில் வெள்ளி விலை தடாலடியாக உயர்ந்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. முதலீட்டு சந்தையில் தற்போது தங்கத்தை விட வெள்ளிக்கு அதிகப்படியான மவுசு இருக்கும் காரணத்தால் வெள்ளி இன்று அதிரடியான உயர்வை பதிவு செய்துள்ளது. திங்கட்கிழமை ரீட்டைல் சந்தையில் 1 கிலோ வெள்ளி விலை 8,000 ரூபாய் உயர்ந்து 3,18,000 ரூபாய் அளவீட்டை தொட்டு வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதேபோல மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சந்தையில் வெள்ளி 1 கிலோ முதல் முறையாக 3 லட்சத்தை தாண்டியது. இதுவும் முதலீட்டாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.
இதற்கெல்லாம் காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்புகள்தான். ஐரோப்பிய நாடுகளுக்கு புதிய வர்த்தக வரிகளை விதித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த ஐரோப்பிய முதலீட்டு சந்தையையும் பாதித்திருக்கிறது. கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்கா கட்டுப்பாட்டில் எடுக்கும் வரையில் இந்த வரி தொடரும் என்றும், அமெரிக்காவின் முயற்சியை எதிர்க்கும் நாடுகள் மீது 10% வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். இந்த புதிய வரி பிப்ரவரி 1 முதல் அமல்படுத்தப்படும் என்றும், ஜூன் மாதத்தில் இது 25% உயரும் எனவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை உயர்வுக்கு இதுதான் முக்கிய காரணம். ட்ரம்பின் அறிவிப்புகளை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகளும் நடவடிக்கைகளை எடுக்க துவங்கியுள்ளன. முதல் கட்டமாக அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வரி விதிப்பு தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரீன்லாந்து நாட்டில் ஐரோப்பிய இராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை துவங்கியுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் அரசியல் பதற்றம் மற்றும் வர்த்தக போர் அச்சம் அதிகமாகி முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்துக்களாக கருதும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றில் முதலீடு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.